இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார், வந்தார் என்பது சரித்திரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை என்று நம்புகிறவர்கள் கூட இந்த உலகத்தில் என்ன பண்றார்கள்? இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறக்கவே இல்லை என்று யாரும் இதுவரைக்கும் பெரிய லெவலில் என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. ஏன்னா சொல்ல முடியாது. பொந்தியுவின் பிலாத்துவின் காலத்தில் என்று ரோம ராஜ்யத்தினுடைய எந்த அரசன் காலத்தில் அவர் மரித்தார் என்பது கல்வெட்டுகளில் என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. ஏரோதுவின் ராஜ்யத்தின் நாட்களில் என்று வேதம் எழுகிறது. கதை புஸ்தகங்களைப் போல ஒரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு தீர்க்கதரிசி பிறந்தார் என்று வேதத்தில் எங்கேயுமே முடியாது, பார்க்க முடியாது. வேத புத்தகம் தெய்வீக புஸ்தகம் மாத்திரமல்ல, அது ஒரு வரலாற்று புஸ்தகமாகவும் என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. வரலாற்றின் ஊடாக தேவன் தன்னுடைய தெய்வீகத்தை நினைக்கிறார், வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை இந்த உலகத்தில் யாருமே என்ன பண்ண முடியாது, மறுதலிக்கவே முடியாது. அவர் மரித்தார் என்பது ஆதாரபூர்வமாக இருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை கேள்விக்குள்ளாக்குகிறார்கள். அநேகர் அதை மறுதலிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஆதாரம் என்று ஒன்று தேவை. கொஞ்சம் போற போக்கில் என்னமல்லாம் சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதவில்லை என்பதற்கு என்ன ஆதாரம்? உயிர்த்தெழுதலின்னு சிலர் சொல்றாங்க, அப்படிதான் சிலர் சொல்லுவாங்க. சிலர் சொல்றாங்க உயிர் தெழுந்திருக்கிறார் என்பதற்கு ஏராளமான ஆதாரம் இருக்கிறது. நிரூபிக்கப்பட்ட ஆதாரமாக நாம் தேவனுடைய வார்த்தை வைத்திருக்கிறோம். இது உங்க புஸ்தகம்னு சொன்னா நாம் அதுக்கு தான் இன்னொரு விஷயம் சொன்னோம், இது வரலாற்று புஸ்தகம். இது பைபிள் ஆவியானவர் எழுதுனது மட்டும் இல்லை, இது வரலாற்றோடு தொடர்புபடுத்தி என்ன பண்ணப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. நீங்க இதை மறுதலிக்க வேண்டுமானால் ஏரோதை மறுதலிக்க வேண்டும், பொந்தியு பிலாத்தை மறுதலிக்க வேண்டும், ரோமர்களுடைய ஆட்சி காலத்தை என்ன பண்ண வேண்டும்? மறுதலிக்க வேண்டும். கிரேக்க வல்லரசை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? மறுதலிக்க வேண்டும். இப்படி பல பல வரலாற்று ரீதியான தகவல்களை என்ன பண்ணணும்? மறுதலிக்கணும். வரலாற்று பிழையாக இதில் எதையும் இதுவரைக்கும் என்ன பண்ணல, நிரூபிக்கப்படவில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அவர் உயிர் தெழுந்ததை நிரூபிக்கிற எத்தனையோ புஸ்தகங்கள்லாம் இருக்குது. அவர் உயிர் தெழுந்திருக்கிறார் என்பதற்கு பல உண்மைகள் என்ன இருக்கிறது? ஆதாரம் இருக்கிறது. சரியா? நான் இப்போ இன்றைக்கு சிந்திக்கிறது, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுனாலே எனக்கு என்ன நன்மை அல்லது என்ன உண்மையை நான் அறிந்து கொள்ளுகிறேன். ஃபர்ஸ்ட், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறார், ஓகே. வரலாற்றிலே உயிர் தெழுந்திருக்கிறார், சரி. அதனால் எனக்கு என்ன நன்மை, அதனால் என்ன உண்மையை நீங்கள் சொல்ல வருகிறீர்கள் என்றால், முதலாவது உண்மை 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம், 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவ பக்தி, நாம் எதை விசுவாசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பக்தியில மகா மேன்மையான ஒரு உண்மை என்னவென்றால், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஏன் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பதை நாம் எப்படியா நம்புறது? இயேசு கடவுள் என்பதை நாம் எப்படி நம்புகிறோம் என்றால், இந்த உலகத்தில் பிறந்த ஒரு மனிதன் கூட உயிர் தெழவில்லை. மரித்தோரிலிருந்து இந்த உலகத்தில் முதலாவது உயிர் தெழுந்தவர் யார்தான்? இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆகவே அவர் தேவன் என்று நாம் என்ன பண்ணுகிறோம்? விசுவாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாருங்களே. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதியிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். இந்த ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் என்பது, அவர் நீதி உள்ளவர் என்பது அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக என்னாச்சு? தெரிய வந்துச்சு. தேவதூதர்களால் காணப்பட்டார். அப்போஸ்தலர்களுக்கு அவர் என்ன பண்ணப்பட்டார்?
தேவதூதர்கள் என்றால் வான தூதர்கள் அல்ல, அப்போஸ்தலர்களுக்கு அவர் தம்மை என்ன பண்ணார்? வெளிப்படுத்தினார். புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து தேவன் இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கடவுள்களை சொல்கிறார்கள். அவர்கள் கடவுள் என்பதற்கு நிரூபிக்கப்பட்ட சான்று என்ன? அற்புதம் செஞ்சிருக்காரு, ஓகே. அதெல்லாம் இன்றைக்கும் கூட சாமியார்கள் என்று சொல்லுகிற அநேகர் என்ன பண்றாங்க? செய்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கூட அநேக போதகர்கள் என்ன பண்றாங்க? அற்புதங்கள் செய்கிறார்கள். அற்புதம் செய்வது தெய்வீக வல்லமையினுடைய அடையாளம் என்று உண்மைதான். ஆனால் உலகத்தில் இதுவரை யாருமே செய்ய முடியாத ஒன்று என்றால் மாம்சத்திலே வந்த தேவன் மரித்ததல்ல, அவர் உயிர்த்தெழுந்தார். அநேகர் ஏளனமாக சொல்லுவாங்க, சிலுவையில் அவரையே தன்னால் என்ன பண்ண முடியல, காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை, அவரா உங்களை ரட்சிக்க போகிற இரட்சகர் என்று. அவர் தன்னால் காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் அவர் மரிக்கல. அவரை கைது செய்ய வருகிற போது அவரிலிருந்து வல்லமை வெளிப்பட்டு அவரை பிடிக்க வந்தவர்கள் பின்தள்ளி என்ன பண்ணார்களாம்? விழுந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையை விட்டு தப்பிக்கும்படியாக விரும்பவில்லை, மாறாக சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாகவே இந்த உலகத்தில் என்ன பண்ணாரு? வந்தார். உண்மையை சொல்ல வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை இவர்கள் சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள். ஆனால் அவருடைய ஜீவனை அவர்களால் எடுக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசு கிறிஸ்து எந்த பாவமும் செய்யாதபடியினால் அவருக்கு என்ன நேரிடாது? மரணம் நேரிடாது. ஆனால் தாமாகவே தம்முடைய ஜீவனை என்ன பண்ணாராம்? கொடுத்தார். பிதாவே, உம்முடைய கரத்தில் என்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனாலும் தன்னுடைய ஜீவனை அழித்து கொள்ள முடியுமே ஒழிய தன்னுடைய ஜீவனை கொடுக்க முடியாது. உயிரை எப்படி நீங்க கொடுப்பீங்க? உயிரை நீங்க என்னதான் பண்ண முடியும்? அழிக்க முடியும். நம்மளை தற்கொலை வேண்டுமானால் செய்து கொள்ளலாம். இப்போ என்னுடைய உயிரை நான் ஆண்டவர்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு அது நம்மள்ட்ட அந்த வல்லமையே கிடையாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற போது சொன்னார், ஜீவனை கொடுக்கவும் அதை பெற்றுக்கொள்ளவும் எனக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. நமக்கு கொடுக்கவும் அதிகாரம் இல்லை, பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் இல்லை, தெரியுமா? ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தேவன். ஆகவே அவருக்கு தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கும் உயிரை எடுத்துக்கொள்வதற்கு அவருக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து, பிதாவே உம்முடைய கரத்தில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னார். நாமெல்லாம் ஜீவனை விடுகிறோம் ஆண்டவரே அப்படின்னு வேணா என்ன பண்ணலாம் சொல்லலாம். நாம் உயிரை என்ன முடியாது? விட முடியாது, கொடுக்க முடியாது. உயிரை அழிக்கத்தான் என்ன பண்ண முடியும்? அப்ப இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கடவுள் என்று நம்புகிறவர்கள் யாவரும் தங்களை இந்த உலகத்தில் வந்து நிரூபித்த கடவுள்கள் என்று ஒருத்தருமே இல்லை. இந்த உலகத்தில் உயிர்த்தெழுந்த வரலாற்றில் உயிர்த்தெழுந்த ஒரு நபரை கடவுளாக வணங்குகிறார்கள் என்றால் அது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அநேக மார்க்கம் பெரிய பெரிய மார்க்கமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் வணங்குகிறவர்கள் மரித்து போனவர்கள். நம்முடைய இந்திய தேசத்தில் எத்தனையோ கடவுள்களை வணங்குகிற அவர்கள் நம்புகிற கடவுள் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர், மரித்தவர். யோசிச்சு பாருங்க. மரணத்தை வென்றவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகவே தான் நாம் என்ன நம்புகிறோம்? அவர் மாம்சத்தில் வந்த தேவன். அவர் உயிர்த்தெழாமல் போயிருந்தால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நாம் அவரை கடவுளாக நம்பணுங்கிறதுக்கு எந்த விதமான முழுமையான ஆதாரமும் போதுமானது கிடையாது. ஏன்னா அவர் இந்த உலகத்தில் அநேகரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அதற்கு முன்பாக தீர்க்கதரிசிகளும் எழுப்பியிருக்கிறாங்க, உயிரோடு எழுப்பியிருக்கிறார்கள். எலிசா தீர்க்கதரிசிகள் சில நபர்களை நினைக்கிறாங்க, உயிரோடு எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் எல்லாருமே என்ன இருக்கிறாங்க? மரித்து போயிருக்கிறாங்க. உயிரோடு எழுப்பியவர்களும் என்ன பண்ணிட்டாங்க? மரித்து போயிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் இந்த உலகத்தில் மரித்தார். மரித்தது மட்டும் இல்லை, அவர் சொல்லி உயிர்த்தெழுந்தார்.
யாராச்சும் சொல்ல முடியுமா? நாங்கள் 5ஆவது நாள் உயிர்த்தெழுந்துருவோம். எவ்வளோ பெரிய விஷயம்! ஏன் கல்லறைக்கு பாதுகாப்பு வைத்தார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். வாசிச்சு பாருங்களேன், மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் இந்த பரிசேயரெல்லாம் பயந்து போய் சொல்கிறாங்க, போய் சிலுவை முடிஞ்ச உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்க. மத்தேயு 28ல் 27 இல்லையா, 63 ஆண்டவரே அந்த எத்தன் பாருங்களேன் 62 ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசே, அதாவது சனிக்கிழமை, ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே, அது கொஞ்சம் இடிக்குது, மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. இப்படி எந்த மனிதனாவது இந்த உலகத்தில் சொல்ல முடியுமா? ஏன் இயேசு கிறிஸ்து தேவன் என்றால் அவர் மரிப்பேன்கிறத சொன்னதை மட்டும் இல்லை, அது இங்கே கூட சில சாமியார்லாம் சொல்கிறாங்களாம், என்னது, நான் இந்த வருஷத்தில் மரிப்பேன், இந்த வருஷத்தில் இவன் சாவு முழுவதும் குறிச்சு கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மனிதனும் என் மரிச்சு இத்தனாவது நாளில் உயிர் தெழுவேன் அப்படின்னு ஒரு ஆள் கூட சொல்ல பாருங்க. உலகத்தில் இவ்வளவு போலி பித்தட்டாட்டங்கள் பெருகி விட்டதே, ஆனால் உயிர் தெழுதல் சம்பவத்தை ஒருத்த நாள் கூட நிறைவேற்ற முடியல பாருங்களேன். உயிர் தெழுந்த அது ஏனென்றால் அது கடவுளுடைய தனிப்பட்ட வல்லமை. எவ்வளவு மதங்கள், எவ்வளவோ மதங்கள்ல எவ்வளவோ அற்புதங்கள் நடக்குதுன்னு சொல்றாங்களே, ஆனால் ஒரு மனிதனாவது நான் சாக போகிறேன், செத்து அடக்கம் பண்ணி 5ஆம் நாள் 3ஆம் நாள் 7ஆம் நாள் உயிர் தெழ போகிறேன் என்று சொல்லி சொன்னபடி உயிர் தெழுந்ததால் ஒருவரும் இல்லை. அந்த எத்தன் சொன்னான்னு சொல்லிட்டு, ஆகையால் 64 பாருங்களேன், ஆகையால் அவருடைய சீசர்கள் ராத்திரியில் வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும் முந்தின எத்தத்தை பார்க்கிலும் பிந்தின எத்தது கொடிதாகாதபடிக்கு நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவர்கள் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு சீல் வைக்கிறாங்க, அரசாங்க சீல் வைத்து காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். கல்லறையை பாதுகாத்து கொண்ட ஒரே கல்லறை இயேசு கிறிஸ்துடைய கல்லறை தான். யாராச்சும் புதைச்சிட்டு அப்படியே சுற்றி 2 காவலாளி வச்சு இந்த கல்லை எவனும் வந்துடக்கூடாது அப்படி ஏதாவது பண்ணுவாங்களா? அப்போ என்னது, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போதே நான் மரிப்பேன் என்று மட்டும் சொல்லலை, கரெக்டாக சொல்கிறார், 3ஆம் நாளில் நான் என்ன பண்ணுவேன், உயிர் தெழுவேன் என்று சொன்னார். சொன்னபடி உயிர் தெழுந்தார், ஏனென்றால் அவர் தேவன். அப்ப அவருடைய உயிர் தெழுதலை நமக்கு நிரூபிக்கிற ஒரு பெரிய உண்மை என்னவென்றால், அவரே மாம்சத்தில் வந்த தேவன். இந்த உலகத்தில் கடவுள் மனிதனாய் பிறக்க வேண்டும் என்று பாடல் பாடியிருக்கிறார்கள். மனிதனாய் பிறந்திருக்கிறார், மனிதனுடைய சகல பாடுகளை அனுபவித்திருக்கிறார். ஆனால் அவர் தேவன் என்பதை இந்த உலகத்தில் நிரூபிச்சு போயிருக்கார். கடவுளை யார் பார்த்தா? பெரிய கூட்டமே பார்த்துருக்கு, பெரும் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, பார்த்துருக்குறாங்க. நாம் யாரும் இந்த ஃபேமஸான காதல், இந்த 2 பேர் இறந்து போவாங்களே, ஜூலியஸ் இல்லை அல்லது ரோமியோ ஜூலியட் கதை, அது கதையா சம்பவமா? ஏன்னா அந்த அவரெல்லாம் நம்ம உயிரோட பார்த்ததில்லை, ஆனால் வரலாற்றிலே நடந்த விஷயங்களை நினைக்கிறாங்க, எழுதி வைத்திருக்கிறார்கள். நிறையா கதைகளில் வரலாற்றில் நடந்த அரிஸ்டாட்டில் நம்ம பார்த்துருக்குறோமா? ஆனால் அவர் மிகப்பெரிய தத்துவ ஞானி அலெக்சாண்டர் மாவீரனை நம்ம யாரும் பார்த்துருக்குறோமா? ஃபோட்டோ இருக்குதா? கிடையாது. வரைஞ்சது இதெல்லாம் அந்த காலத்தில் அந்த டெக்னாலஜியே கிடையாது. ஆனால் அவனை பற்றிய சரித்திர புஸ்தகம் இருக்கிறது. அதே போல தான் இயேசு கிறிஸ்துவை பற்றியதான சரித்திர புஸ்தகங்கள் ஏராளம் இருக்குது அவர் வாழ்ந்த காலத்திலே. இப்போ பைபிளில் சில மதங்களுடைய புஸ்தகம்லாம் எப்படி இருக்குமா, மதம் ஆரம்பித்து 1000 வருஷம் ஆச்சு, ஆனால் புத்தகம் வந்து 500 வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. 1000 வருஷம் கழிச்சு ஐயா புத்தகம் வரும் உங்களுக்கு? ஒரு உண்மை
எவ்வளவு நெருங்கி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் உண்மையாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையை பற்றி இன்னும் 500 வருஷம் கழிச்சு ஒருத்தர் எழுதுனாலும் அது எவ்வளோ உண்மையாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையை பற்றி அதிகபட்சம் 50 வருஷத்துக்குள்ளே இருக்கிறது தான் என்ன பண்ணணும், எழுதணும். ஒன்று என் காலத்தில் வாழ்ந்தவனாக இருக்க வேண்டும், அல்லது எனக்கு அடுத்த தலைமுறையாக இருக்க வேண்டும். 500 வருஷம் கழிச்சு 800 வருஷம் கழிச்சு இஸ்லாமிய மார்க்கத்திலே சொல்லுகிறார்கள் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணவில்லை, உயிர் தள்ளவில்லை என்று. கிபி 800ல் 600 800 யோசிச்சு பாருங்க. 600 வருஷமாக வேதத்தில் மட்டும் பெரிய ஒரு கூட்டம் நம்பி இயேசு கிறிஸ்து மரித்தெழுந்து உயிர் தெழுந்தார் என்று சொல்றாங்க. நீங்க எப்படி 600 வருஷம் கழிச்சு திடீர்னு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து எழுதி வச்சுக்கிறாங்க அவர் உயிர் தெழவில்லை என்று? சிலர் என்ன நம்புறாங்க, இல்ல அங்கிருந்து சிலுவையிலிருந்து அவரை அவருடைய சீசர்கள் காப்பாற்றி கொண்டு வந்து நம்மளுடைய இந்தியாவில் காணப்படுகிற அந்த எண்ணமலை காஷ்மீர்ல இல்லை, இமயமலை இல்லை, காஷ்மீரில் அவர் வந்து இங்குதான் இந்த தத்துவங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு போனார்னு ஒரு கதை இருக்குது. சிலர் வந்து இந்த 13 வயசுல இருந்து இங்கே தான் இருந்தார். வாழ்ந்தவன் எழுதுறதை நம்ப மாட்டாங்களா? வாழ்ந்த காலகட்டத்தில் எழுதுற நம்ப மாட்டாங்களா? இப்போ 1800 எழுதுறான் இந்தியாவில் இயேசு கிறிஸ்து வந்தார். எப்படா இவ்வளோ புத்திசாலியாக நீங்கள் இருக்கிறீங்க? நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். எதை ஆராய்ந்து பார்த்துருப்பீங்க? ஒரு விஷயத்தை சொல்வதற்கான கால இடைவெளிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். என்ன சோர்சஸ் வச்சு சொல்றீங்க? ஒரு உண்மையை சொல்வதற்கு கால இடைவெளிங்கிறது மிக மிக அவசியம். ஆக இயேசு கிறிஸ்து மரித்து முதல் 300 ஆண்டுகளிலே அவர் உயிர் தெழுந்தாருங்கிறது அதிகமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அவருடைய உயிர் தெழுதலின் நம்பிக்கை அதிகமாக மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறபடியினால் நாம் முதலாவது அறிந்து கொள்கிற உண்மை என்னவென்றால் அவர் மாம்சத்தில் வந்த தேவன். அவர் தேவன். அவர் உயிர் தெழவில்லை என்றால் நாம் அவர் தேவனா என்ன முடியாது, வணங்கியிருக்க முடியாது. எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் செத்தாங்க. நம்ம ஊர்ல தான் செத்தவங்களையும் கடவுளை வணங்குறாங்க, அது ஒரு விஷயம். செத்த அநேகரை தெய்வமாக நம்பி கோவில் கட்டி என்ன பண்ணுகிறார்கள், வணங்குகிறார்கள். ஆனால் ஒரு பகுத்தறிவோடு யோசித்தால் அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவன் எப்படா நம்மளை காப்பாற்றுவான்? ஆனால் வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. பாருங்களே, மரித்தேன். ரொம்ப ஆழமா சொல்றாரு. சாகலேன்னு அவர் என்ன பண்ணல, சொல்லல. மரித்தே, ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். கடவுள் எப்படியா மரிப்பாரு? அடுத்த கேள்வி கேட்கிறாங்க. கடவுள் எப்படி சாவார்? ஓ, கடவுள் சாக முடியாதியா? மனிதனாய் வந்த கடவுள் தான் என்ன பண்ணாரு, மரித்தார். மனிதனில் மரித்தார். அவர் செத்து போயிட்டார்னா எப்படின்னா, கடவுள் இல்லாத ஒரு நேரம்னு ஒன்னே கிடையவே கிடையாது. பூமியில அவர் கடவுள் ஒரு சரீரத்துக்குள் இருந்தார். அந்த சரீரத்துக்குள் இப்ப யார் இல்லை, கடவுள் இல்லை, அவ்வளவுதான். கடவுள் செத்து போகல. வித்தியாசம் புரியுதா? கடவுள் ஒரு சரீரத்துக்குள்ள என்ன பண்றாரு, வர்றாரு. அவர் கடவுளாக மனிதனில் வெளிப்பட்டவராக இருக்கிறார். அவர் மரித்த போது அந்த சரீரத்துக்குள் யார் இல்லை, கடவுள் இல்லை. திரும்ப அந்த சரீரத்துக்குள் கடவுள் என்ன பண்ணாரு, வந்தார். அதான் உயிர்த்தெழுதல். மரணம் என்பது எதுக்கு தான், சரீரத்துக்கு தான். ஆத்மாவுக்கு என்ன இல்லை, மரணமே இல்லை. ஆனா அதை ஒரு மனிதனால என்ன முடியாது, செய்ய முடியாது. இது அது செய்ய முடியாதனால தான் நம்ம ஆட்கள் என்ன சொல்றாங்க, கூடு விட்டு கூடு பாயிற கதைன்னு ஒன்று இருக்கிறாங்க. நாம கண்ணெதிர ஒருத்தரும் பார்த்ததில்லை. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, சித்தர்கள் செய்வார்கள், மலையில் இருக்கிறவர்கள் செய்வார்கள், அவர்கள் கூடு விட்டு கூடு பாய். எங்களுக்கு முன்னாடி வந்ததுக்கு தெரியுமா இல்லையா? அல்லது நிரூபிக்கப்பட்டபடியாக எல்லாரும் மரித்து உயிர் தந்தவர்களாக இருக்கணும் போல இங்க அநேகர் ஜீவ சமாதி கூட அடைகிறாங்க. தங்களை தாங்களே நாங்க அப்படியே அடக்கம் பண்ணிருக்கன்னு போய் மரித்து போகிறாங்க. ஆனா உயிர் தெழுதல் எது தேவை? இந்த உலகத்துல சாவை தெரிந்து எடுத்துக்கொள்வதற்கு, சாவை அடைவது இங்க பெரிய
தீர்க்கதரிசி ஞானி செய்ய வேண்டிய வேலை இல்லை. ஏன்னா அது எல்லாருக்கும் என்ன ஆகும், வரும். ஆனால் உயிர்த்தெழுதல் அப்படி கிடையாது. ஆகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறபடினால்தான் நாம் என்ன நம்புகிறோம், இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்த. நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க வேணாம், நமக்கு அநேக உண்மைகள் வேதாகமத்தில் தெரியாதா? ஆனால் நாம் வணங்குகிற கடவுள் ஜீவனுள்ள கடவுள். உங்களுக்கு இந்த பைபிளில் இன்னும் குழப்பங்கள் நிறையா இருக்கலாம். ஆனால் எந்த கடவுளாவது இந்த உலகத்தில் வந்திருக்கிறாரா? கடவுள் என்று சொல்லப்படுகிறவர் யாராவது தன்னை கடவுள் என்று நிரூபித்திருக்கிறார்களா பாருங்க. இப்போ நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குல்ல. ஆளுக்கால ஒரு கடவுள் சொல்கிறேன். நீ சொல்கிறவர் கடவுள் ஏதாச்சும் நிரூபித்ததுக்கு ஆதாரம் கூடியா? நமக்கு ஒரு தெளிவான ஆதாரம் இருக்குது. பைபிள் இல்லை, சரித்திர ஆதாரம். கடவுள் மனிதனாய் வந்தார், அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். ஆகவே அவர் கடவுள் நம்ம நம்புகிறோம். கடவுள் என்பது வரவே இல்லைன்னு சொன்னால் நாம் இப்போ ஒரு அடுத்த கேள்வி இருக்குது, கடவுளை நான் எப்படியா நம்புறது? கடவுளை எனக்கு தெரியாது. நமக்கு கடவுள் பூமிக்கு வராமல் இருந்தால் கடவுளுடைய ரெவல்யூஷன் முழுமை அடைஞ்சிருக்காது. கடவுளை பற்றி நான் நடத்தும் போது நடத்தினான்னு தெரியல. தேவனை பற்றி நடத்தும் போது கடவுள் தம்மை எப்படி வெளிப்படுத்தினார் என்றால், தம்முடைய தீர்க்கதரிசி வாயிலாக என்ன பண்ணிட்டார், பேசியிருந்தார். ஆனால் முழுமையான வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது மூலமாக கடவுள் தம்மை முழுமையாக நினைக்கிறாரு, வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏன்னா கடவுள் வெளிப்படுத்தாமல் ஒரு மனிதனும் கடவுளே முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அப்போ இன்றைய நவீன காலகட்டத்தில் யோசிச்சு பாருங்க, கடவுளை நான் எப்படியா அறிந்து கொள்வது? கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் நீங்கள் எல்லாம் சொல்கிற. நாம் என்ன சொல்கிறோம், சரித்திரத்தில் தம்மை என்ன நினைக்கிறாரு, வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்படி ஒரு மனிதனை காட்டு, இப்படி ஒரு கடவுளை காட்டு. கடவுள் நீ என்ன வேணா நம்பலாம், ஆனால் கடவுள் வெளிப்படுத்தி நான் தான் கடவுள் வெளிப்படுத்தியிருக்கார் என்றால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மனிதனாக வந்து இந்த உலகத்தில் கண் பார்க்க வாழ்ந்தவர்கள். அவரோடு கூட இருந்தவங்க என்ன சொல்கிறாங்க, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் எப்படிடா இவ்வளோ அற்புதம் செய்கிறான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ஊரில் வாழ்ந்தவன். நிறைய பேர் நினைக்கிறாங்களே 13 வயசில் காணா போயிட்டாரு. அந்த ஊருக்காரன் சாட்சி சொல்கிறான். என்னது 30 வயசுல வேறு அற்புதம் செய்யும்போது நம்ம ஊரில் வாழ்ந்துக்கிட்டு என்னடா திடீர்னு வந்து அற்புதம் செய்கிறான். போன வருஷம் பார்த்தவன் யாரு, இயேசு கிறிஸ்து போன வருஷம் பார்க்கப்பட்டவர். அவன் அண்ணன் தம்பிலாம் எங்கே இருக்கிறாங்க, நம்மளோட இருக்கிறாங்க. திடீர்னு எப்படி அற்புதம் செய்கிறார். அதான் 15 வருஷம் காணா போனவர் திடீர்னு வந்தா அப்போ அது அந்த ரியாக்ஷன் என்னவா இருக்கும், வேற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்களுக்கு என்னன்னா, இங்கே இவர்களோடு வாழ்ந்தவன் எப்படி அற்புதம் செய்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் அவருடைய உயிர்த்தெழுதல் என்பது அவர் தேவன் என்பதை பலமாய் நிரூபிக்கிறது. ரோமர் 1வது அதிகாரத்தில் இந்த வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 1வது அதிகாரம் அதில் வேதம் இவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது. ரோமர் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்களேன். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனும். மனிதனாய் அவர் தாவீதின் வம்சத்தில் வந்தார், இந்தியாவில் பிறக்கலை. ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார், தாவீதினுடைய சந்ததியில் வருவர் என்று. ஆனால் பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தெய்வீக தன்மையின்படி அவர் தேவனுடைய குமாரன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தனாலே பலமா என்றால் வெளியரங்கமாய் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. வேற சாட்சி வேணாம். அவர் மனிதனாய் வந்தது தெரியும், ஆனால் அவர் தேவகுமாரன் என்பது அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தனாலே பலமாய் என்ன பண்ணப்பட்டிருக்கா, நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று நம்புவது போதுமானது அல்ல. நான் திரும்ப அடிக்கடி சொல்வது போல, கர்த்தருடைய பந்தியிலே ஆண்டவரே எனக்காக மரித்து விட்டரே என்று நாம் அழுது கொண்டு பங்கு பெறுவதல்ல கர்த்தருடைய பந்தி. எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்து எங்களை நீதிமானாக மாற்றிருக்கிறேன் என்று மகிழ்ச்சியோடு பங்கு பெறுவதுதான் என்னது, கர்த்தருடைய பந்தி. அது ஒரு மகிழ்ச்சியின் விருந்தாக காணப்பட்டது. நாம் அடையாள சின்னங்களாக செய்தாலும் கூட அது ஒரு மகிழ்ச்சியின் பந்தி, மகிழ்ச்சியின் விருந்து என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் மரித்த தேவனை எண்ணி நாம் பங்கு பெறவில்லை, மாறாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரை எண்ணி நாம் நன்றி செலுத்தி என்ன பண்ணுகிறோம், கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறோம். ஸோ ஆகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார்.
அதனால் நாம் அறிந்து கொள்கிற முதல் உண்மை என்னவென்றால், அவர் மாம்சத்திலே வந்த தேவன். அவர் மாம்சத்திலே வந்த தேவன். இந்த உலகத்திலே ஒரு மனிதனும் கடவுள் என்று ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கடவுள்களை சொன்னாலும் கூட அவர்கள் கடவுள் என்பதை தம்மை முழுமையாக வெளிப்படுத்தவில்லை. கடவுள் என்று சிலர் போதிச்சிருக்கிறாங்க. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல வேதாகமத்தின் தேவன் மட்டும்தான் சரித்திரத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே வந்தார். ஒரு காலத்தில் அவரே வந்து தம்மை முழுமையாக என்ன பண்ணார்? வெளிப்படுத்தினார். ஆகவே தான் நாம் தேவனை அறிந்தவர்களாக இருக்கிறோம். தேவனை பற்றி பேசலாம். கடவுள் என்பவர் அப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், கடவுள் என்பவர் இப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும். ஆனால் நாம் இரக்கம் உள்ளவர், அவர் அன்பு கூர்ந்தார் என்று தேவனை முழுமையாக நாம் என்ன பண்ணிக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். ஸோ ஆகவே இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறபடியினால் அவர் மாம்சத்தில் வந்து தேவனாயிருக்கிறார். அவர் தேவன் என்பதை அவருடைய உயிர் தெழுதல் பலமாய் என்ன பண்ணுகிறது? நிரூபிக்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக எபிரேயருடைய புஸ்தகம், எபிரேயருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கலாம். ஓகே, இந்த வசனத்தில் உங்களுக்கு என்னென்னு புரியுதா? இயேசு கிறிஸ்து ஏன் மனிதனானார் என்றால், அவருடைய பிள்ளைகள் மனிதர்களாய் இருக்கிறார்கள். அவர்களை மீட்பதற்கு அவர் என்னவா மாறுறாரு? அவர்களை போலவே என்ன பண்ணுகிறார்? மாறுகிறார். அதான் இங்கே விஷயம். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். நாம் நம்மை மீட்கும்படியாக அவரும் மனிதனாக இந்த உலகத்தில் என்ன பண்ணுகிறார்? வருகிறார். அதே சமயத்தில் இந்த மரணத்தை இந்த உலகத்தில் பிறந்த அவருடைய பிள்ளைகள் யாருமே என்ன பண்ணவில்லை? வெற்றி பெறவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் மரித்தபடியினால் மரணத்தை வென்றார் என்று சொல்கிற போது எப்படி? அவர் மரித்து உயிர்த்தெழுந்தபடியினால் மரணத்தை என்ன பண்ணார்? ஜெயிச்சிட்டார். மரித்தபடினால் ஜெயித்தார். நீங்கள் இருக்குது, நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்? அவர் மரித்து உயிர்த்தெழுந்தபடினால் தான் அந்த மரணத்தை என்ன பண்ணிட்டார்? ஜெயித்துட்டார். அப்போ ஜெயித்து அதனால் என்ன பிரயோஜனம்? இப்போ அதான் அடுத்த விஷயம். அவர் தேவன், நமக்கு ரொம்ப நம்ம கடவுளாக நம்புறதுனால அவர் கடவுள் உயிர்த்தெழுது பெரிய விஷயமா அப்படின்னு நமக்கு தோணும். அதனால என்ன விஷயம் அப்படின்னா என்ன சொல்லப்படுதுன்னா, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். மனிதனுடைய உச்சகட்ட பிரச்சனை என்னது? மனிதனுடைய தீர்க்க முடியாத பிரச்சனை என்னதுதான்? என்னப்பா யாரும் சொல்ல மாட்டேன், மரணம் தான். வேற எதையும் கண்டு மனிதன் பயப்படுவதில்லை. 1000 பேசலாம். மரணத்தில் கண்ணெதிரே பார்க்கிற போது மனிதனுக்கு ஒரு பயம் வரும் பாருங்க. நாளைக்கு சாக போறடா அப்படின்னு டேட் குறித்து கொடுத்தா, நைட்டு பிரியாணி வாங்கி கொடுத்தா உனக்கு சாப்பிட தோணுமா? யோசிச்சு பாருங்க. மரணம்ங்கிறது மனிதனுக்கு எண்ணத்தை உருவாக்குகிறது, பயத்தை உருவாக்குகிறது. எத்தனையோ நாத்திகவாதிகள் மறிக்கிற போது ஐயோ என்னை யாராவது காப்பாத்துங்களேங்கிற கதறி இருக்கிறாங்களா? கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று முழங்கிய அநேகர் மரண தருவாயில என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு என்னது புரியல, பயம். என்ன ஆக போறோங்கிறது தெரியல, பயம். இனம் புரியாத பயம் மரணத்தை நோக்கி எல்லா மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிறது. கடவுள் எல்லாருடைய இருதயத்தில் வச்சிருக்கிறார். வயசு பசங்களுக்கு அது ஆக்சிடென்ட் சாவுல மட்டும்தான் ஒன்றும் தெரியாது, அல்லது கான்சியஸ் இழந்து போனவங்களுக்கு தான் ஒன்றும் என்ன ஆகாது தெரியாது. ஆனால் மற்றபடி மரணத்தை பார்த்து பயம் இருக்கிறது. தற்கொலை பண்ணுகிறவர்களுக்கு கூட இங்கே இருக்கிற பிரச்சனையினுடைய நெருக்கத்தில் தற்கொலை பண்ணுகிறார்கள் ஒழிய, ஆனால் அதிலும் அவருக்கு ஒரு திகிலோடு தான் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. ஒரு திகில் அவங்களுக்கு இருக்கும். அதை மேற்கொண்டு இங்கே இருக்கிற பிரச்சனையை விட ஐயப்போ போகலான்னு என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே எதை குறித்து பயம் இருக்கிறது? மரணத்தை பற்றியதான பொது மெஜாரிட்டியான பீப்புள்ஸுக்கு. சிலர் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க முக்தி அடைந்தோம் ஞானி அடைஞ்சோம் அப்படின்னு. ஆனால் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு பயம் இருக்கிறது.
மரணத்துக்கு பின்பு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு இயல்பா நம்ம எல்லாருக்கும் இருக்கணும், தோணணும். மரணத்தை குறித்ததான பயம் அடுக்குள்ளத்தில் இருந்தது. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான் என்று சொன்னபடினால் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்ததான மனிதர்களை யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மரண பயத்திலிருந்து என்ன ஆகிறாங்க? விடுதலை அடைகிறார்கள். மனிதனுடைய உச்சகட்ட பிரச்சனையாக இருக்கிற மரணத்தை இயேசு கிறிஸ்து வென்றப்பட்டிருக்கிறபடினாலே மனிதனுடைய சகல பிரச்சனையை தீர்ப்பதற்கு யார் வல்லவராக இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து வல்லவராக. உச்சகட்ட பிரச்சனை என்னதாங்க? சாவுதாங்க. செத்தவனை உயிரோடு எழுப்பி கொண்டு வந்திருக்கிறார், செத்து உயிரோடு வந்திருக்கிறார் அவர். அப்ப என் வாழ்க்கையில அதிக பெரிய பிரச்சனை என்னதுதான்? சாவுதான். அதை வென்றவர் என்னோடு இருக்கிறார், அதை வென்றவரை நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே எனக்கு மரணம் இல்லை என்று நாம சொல்றதில்லை, நான் மரித்தாலும் பிழைப்பேன் என்று சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான். மறியாமலும் இருப்பானுங்கிறத 2-3 விதமாக எடுத்துக்கலாம். எப்படின்னா, ஒன்று, அவருடைய வருகையின் போது உயிரோடு இருக்கிற அவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவதில்லை? மரிக்க போவதில்லை. ஆகவே மறியாமலும் இருப்பான். சில நேரத்தில் அது நித்திய ஜீவனுக்கு மாற்று சொல்லாக யோவான் பயன்படுத்துகிறார். அவன் எந்தென்றைக்கும் அறியாமல் இருப்பான் என்றால் அவன் நித்திய காலமாய் தேவனோடு என்ன பண்ணுவான்? இருப்பான். அப்ப என்னது? ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்ததான மனிதர்களை இயேசு கிறிஸ்து உயிர் தந்திருக்கிறபடினால் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த மரண பயத்திலிருந்து என்ன ஆகிறோம்? விடுதலை அடைகிறோம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் எப்படி நம்புறது தெரியுமா? நாங்கள் ரொம்ப இப்போல்லாம் ரொம்ப சற்று பக்குவப்பட்டு விசுவாசிகளை அணுகுகிறோம், கையாளுகிறோம். உங்களெல்லாம் ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணுறதில்ல. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் பயங்கரமாக இருப்போம். நானும் அலெக்ஸும் எனக்கு பொண்ணு பார்க்க வரும்போது என் ஒய்ஃபை பார்த்து ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. கடைசியாக அவன் அலெக்ஸ் எழுந்திரிச்சு, இன்றைக்கி செத்தா பரலோகத்துக்கு போவீங்களாங்க, தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் எப்படி இருந்திருக்கும். அப்படி தான் கேட்டோம். அவங்க அது அப்படியே முழிக்குது, என்னது செத்தா பரலோகத்துக்கு போ. அவங்க பாஸ்டர் பக்கத்துலேருந்து, இல்லைம்மா நம்ம விசுவாசிச்சிருக்கோம்ல, விசுவாசித்தா நம்ம போவோம் நம்புகிறோம்ல, அதை தான் கேட்குறாரு அப்படின்னு. ஆனால் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் அதுதான் விசுவாசம். மரணத்தை கண்டு பயப்படாத ஒரு நம்பிக்கை எவருடைய இருதயத்தில் இருக்கிறதோ அவன் விசுவாசத்துக்குள்ளாக இருக்கிறான். அதுவும் மரணத்தை கண்டு பயப்படாத மட்டும் இல்லை, மரணத்தை குறித்த நம்பிக்கையோடு நாம் மரிக்கிறோம். என்னது? நான் மரித்தால், பவுல் சொல்றார், கிறிஸ்துவை விட்டு பிரிந்து, தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்க ஆசைப்படுகிறேன். இப்போ பிலிப்பியரில் வாசிங்களே அந்த வசனம் பாருங்களேன். எல்லாருக்குமே ஆண்டவர்கிட்ட போயிட்டா சந்தோஷம்தான் தோணுது. 21வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கிறிஸ்து எனக்கு ஜீவன். கிறிஸ்து ஜீவனாய் இருந்தால் பாருங்களேன், 270வது பக்கம், பிலிப்பியர் 1:21. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து ஜீவனா இருந்தா சாவு லாபமா இருக்குமா? ஏன்? அவற்றை போயிடுவோம். இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகள்லாம் என்ன போயிடும்? இல்லாம போயிடும். அதை சொல்லிட்டு அடுத்து சொல்றார், ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனால் என் கிரியைகளுக்கு பலன் உண்டாயிருப்பதனால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். நாம செத்தாலும் மரித்தால் தேவனோடு போவோம். ஆனால் அப்புறம் ஏன்டா வாழ்ற, செத்து போடா அப்படின்னு சொல்லாதல்ல. இப்போ பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். உடனே செத்து போ, ஏதா சாவு தான் லாபம்னு சொல்றல்ல, ஏன் உயிரோட இருக்கிற, செத்துட்டு போ. அப்போ பவுல் அதற்கு விளக்க சொல்றாரு அவரு, ஆனால் நான் சரீரத்தில் இருந்தா உங்களுக்கு, சரீரத்தில் பிழைத்திருந்தால் என் கிரிகளுக்கு பலன் உண்டாயிருப்பதால். இப்போ நாமளும் பரலோகத்துக்கு போகத்தான் சபைக்கு போகிறோம். நம்மளை பார்த்து ஏன் செத்து போனால் இப்பயே போயிடலாம்ல, செத்து போடான்னு சொன்னால் என்ன சொல்ல முடியும்? உண்மைதான்ப்பா, ஆனால் இங்கே இருந்தால் கொஞ்ச காலம் வாழலாம். நான் ஒரு சிலருக்கு நல்லது செய்ய வேண்டியிருக்குது, ஒரு சிலருக்கு நான் உதவி செய்ய வேண்டியிருக்கு, நான் என்ன பண்ணுறேன் நினைக்கிறேன். ஆகவே என்னை ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, வச்சிருக்கிறார். அவர் கூப்பிடும் போது நான் என்ன பண்ணுவேன்,
நம்பிக்கையோடு போவேன். எல்லாருக்குமே பரலோகத்துக்கு போக தானே ஆசை. ஆனால் ஏன் போகாமல் இருக்கிறோம்? ஆண்டவரே சீக்கிரமாக எங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுறது இல்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக்கிரமாக எங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போக ஜெபம் பண்ணால் என்ன அர்த்தம்? சீக்கிரமாக உயிரை எடுத்துருக்குன்னு அர்த்தம். அப்படி நம்ம யாரும் ஜெபம் பண்ணுறது இல்லையே. ஏன்? நமக்கும் தெரியும் நமக்கு பிள்ளைகள் இல்லை, சின்னதாக இருக்குதுங்க, நம்ம ஒய்ஃபு தனியாக கஷ்டப்படும், எவ்வளோ பெரிய சிக்கல். இந்த நாளில் நம்ம யாராச்சும் இறந்து போனோம்னா நம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடி. அந்த அந்த இடத்த போராடி வருவாங்க. ஆனால் அந்த இழப்பு என்பது இழப்பு தானே. சிலர்லாம் சொல்லுவாங்கள்ல, உங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டேன்ப்பா. பெற்றோர்கள் சொல்லுவாங்கள்ல, இனி எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் நிம்மதியாக என்ன பண்ணுவேன், போவேன். அப்படிப்பட்ட ஸ்டேஜில் இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவரே விரைவில் என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே போதும் அப்படின்னு என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஆனால் இப்போ நம்ம அப்படிலாம் ஜெபம் பண்ண முடியாது. நமக்கு பொறுப்புகள் இருக்கிறது, நமக்கு ஆசைகள் இருக்கிறது. ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் உமக்காக செயல்படலாமே அப்படின்னு. உடனே இப்போ உங்களுக்கு பரலோகத்து மீது ஆசை இல்லையானா, அது பவுல் ரொம்ப ஜெனிவலாக சொல்கிறாரு பாருங்க. எனக்கு தெரியல, எனக்கு பரலோக லாபம்னு தெரியுது, ஆனால் இங்கே இருந்தால் கொஞ்சம் கிரியைக்கு என்ன உண்டுன்னு எனக்கு தெரியுது. பலன் உண்டு. யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகிறது தான் சபைக்கு வரோம். ஆண்டவரே எங்களை எல்லாரையும் ஜீவனை எடுத்துக்கொண்டு ஜெபம் பண்ண முடியுமா? ஜெபம் பண்ணால் அது அர்த்தம் உள்ளதாக இருக்குமா? தெரியல. ஓகே, இல்லை சீக்கிரம் மரணத்தை தாங்கள் ஜெபம் பண்ணுவோமா அப்படின்னு கேட்குறேன். அது தேவையில்லைன்னு சொல்கிறேன். சீக்கிரம் மரணத்தை தாருங்கள் நம்ம என்ன தேவையில்லை, ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளால் இந்த உலகத்தில் எந்த கிரியும் செய்ய முடியல, பிறருக்கு பாடுகளாக இருக்கிறோம்னா அப்போ தான் என்ன சொல்கிறோம், ஆண்டவரே எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு. பவுல் சொல்கிறார், எனக்கு தெரியல, நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். சில விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஆனால் கிறிஸ்து ஜீவனாக இருந்தால் சாவு மீது நமக்கு என்ன இருக்கும், தைரியம் இருக்கும், பயம் இருக்காது. ஏனென்றால் மரணத்தை வென்றிருக்கிறபடினால், மனிதனுடைய உச்சகட்ட பிரச்சனையாகிய மரணத்தை இயேசு கிறிஸ்து வென்றிருக்கிறபடினால் நாம் நம்முடைய மரணத்தை குறித்து என்ன பண்ணுவதில்ல, நம்முடைய மரணத்தை குறித்து பயப்படுவதில்லை. நம்பிக்கையோடு நாம் எல்லாரும் மறிக்கணும். இன்றைக்கு நீ மறித்தால் நித்திய வாழ்வுக்கு போவேங்கிட்ட பயப்படணும். சாவை பற்றி பேசுகிறீங்க. எங்கள் அண்ணனுடைய திருமணத்தில் நாங்கள் ஒரு கட் அவுட் வச்சோம். கஷ்டப்பட்டு சபையாரெல்லாம் சேர்ந்து எழுந்தி பிரிண்ட் அடித்து குச்சியெல்லாம் வச்சு கட்டிட்டு வந்தா நைட்டாக கட் அவுட்டை தூக்கிட்டாங்க. ஏன்னா அதில் மரணங்கிற வார்த்தை வந்துச்சா. ஏண்டா கல்யாணம் நல்ல மரணங்கிற வார்த்தை எழுதி வைப்பீங்க அப்படின்னு. இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை சொல்லாமல் எப்படி நாம் ரட்சிப்பை பேச முடியும்? உங்களுடைய மரணத்துக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியும்? மரணம் இந்த உலகத்திலே அபசகுணமாக பார்க்கப்படுகிறது. இப்பொழுது கூட யாராவது மறித்து அந்த பாடியை தூக்கிட்டு போனால் வீட்டுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றுறாங்க எல்லாரும். நம்ம வீட்டில் மரணம் விழுந்துடக்கூடாதுன்னு மாதிரி ஏதோ ஐதீகமா, சரி அவங்களுடைய நம்பிக்கை. ஆக எல்லாருக்கும் மரணத்தை குறித்து என்ன இருக்குது, பயம் இருக்குது. ஆனால் எந்த ஒரு தேவாலயத்திலும், எந்த ஒரு கோவில்களிலும், எந்த ஒரு மசூதில் நடக்காத ஒரு விஷயம் பாடிய கோவிலுக்குள்ளே கொண்டு போகிறது என்றால் அது கிறிஸ்தவர்கள் மட்டும்தான். எந்த ஒரு இடத்துலையும் சரீரத்தை, எந்த மதங்களும் சரீரத்தை தங்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களுக்குள்ளாக மாட்டாங்க, கொண்டு போக மாட்டாங்க. ரோமன் கத்தோலிக்கர்கள் கூட கொண்டு போவாங்க. ஏன்னா சரீரத்தை அவர்கள் விதைக்கிறோங்கிற நம்பிக்கையோடு தான் என்ன பண்ணுறாங்க, விதைக்கிறாங்க. மரணத்தை அவங்க அவசகுணமாக என்ன பண்ணுவதில்லை, நினைப்பதில்லை. விசுவாசிகளுக்கு மரணம் என்னது, லாபம். அப்போ இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர் தந்திருக்க அப்படின்னால் மனிதனுடைய மரண பயத்திலிருந்து நாம் என்ன இருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். ரெண்டாவது, மனிதனுடைய எல்லா பிரச்சனைக்கு தீர்வாக இயேசு கிறிஸ்து இருக்கிறாருங்கிறத நமக்கு எழுத முடியுது. சரிங்களா? உச்ச பிரச்சனை அதுதான். அல்டிமேட் பிரச்சனை மரணம் தான், வேற எதுவும் இல்லைங்க. அந்த பிரச்சனையை யார் தீர்த்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து தீர்த்திருக்கிறார். மூன்றாவதாக ஒரே ஒரு உண்மையை சொல்லிட்டு இந்த செய்தியை முடிக்கிறேன். மீதியை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். ஒன்று கொரிந்தியர் 15வது அதிகாரம் 32வது வசனம்.
மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. இப்ப நாம ஏன் நீதியாக வாழ வேண்டும், ஏன் கடவுளுடைய கற்பனைகளை வாழ வேண்டும் என்று சொல்லுகிற போது நம்ம என்ன சொல்றோம்? தம்பி, ஒரு நாள் நியாய தீர்ப்பு உண்டு. நீங்க யாராவது பரலோகத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்களா? நரகத்தை தான் போய் பார்த்து வந்திருக்கிறீங்களா? நாம் யாரும் மரணத்திற்கு பின்பு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறபடியால் நமக்கு தெரிகிறது. மரணத்தோடு மனிதனுடைய வாழ்க்கை முடிய போவதில்லை என்பது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்ன பண்ணுகிறது? நிரூபிக்கிறது. எல்லாருக்கும் நடக்கல. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சத்தியத்தை தெளிவாக, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் நமக்கும் தெரிஞ்சிருக்காது மரணத்துக்கு பின் ஏதாவது உண்டான. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறபடியால் நமக்கு தெரிகிற உண்மை என்ன தெரியுமா? மரணத்தோடு மனிதனுடைய வாழ்க்கை முடிவடையவில்லை. மரணத்திற்கு பின்பு ஏதோ ஒன்று இருக்கிறது. அநேகர் சொல்றாங்களா, யாரா பார்த்தா? நரகத்தை நீ பார்த்தியா? இல்லை பரலோகத்தை நீ பார்த்தியா? பார்க்கல. ஆனால் இருக்குங்கிறதுக்கு நிரூபிக்கப்பட்ட உண்மைதான் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லியிருக்கிறாரு, நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லியிருக்கிறார், நித்திய வாழ்வு உண்டு என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னது உண்மைங்கிறது நமக்கு எப்படி தெரியுமா? அவர் மரித்து என்ன நினைக்கிறாரு? உயிர் தந்திருக்கிறார். அவர் மரித்து உயிர் தந்ததில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற உண்மை என்னதுமா? மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு. பரலோகம் உண்டா நரகம் உண்டா என்றால் நாம் பார்க்கவில்லை. ஆனால் அவர் சொன்னதின்படியே மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதைத்தான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு என்ன பண்ணுகிறது? வெளிப்படுத்துகிறது. வாசிக்கலாம். இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பாருங்களே, 12ஆம் வசனம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? அப்படின்னா என்னது? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார்கிற உண்மையை நம்பினா மறுவாழ்வு உண்டு என்று என்ன பண்ணணும்? நம்பணும். மறுவாழ்வு இல்லைன்னா இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் என்னன்னு அர்த்தம்? பொய்ன்னு அர்த்தம். அதை தான் ஒப்பிடுகிறார். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது. அது இல்லைனா இது இல்லை. அப்ப இது இருக்குன்னா அது இருக்குது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் எவ்வளவு முக்கியங்கிறது இப்ப உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவன் மரணத்திற்கு பின்பு இருக்கிற வாழ்வை குறித்து என்ன விடுகிறான்? விசுவாசிக்கிறான். மரணத்துக்கு பின்பு மனிதனுக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதையும் என்ன விடுகிறான்? விசுவாசிக்கிறார். ஆகவே புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று அஞ்ஞானிகளைப் போல அவன் என்ன மாட்டான்? வாழ மாட்டான். உயிர்த்தெழுதலை நம்புகிறவனுக்கு மறுமையை குறித்து நம்பிக்கை உண்டு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறபடினாலே மறு வாழ்வு என்று உண்டு என்பது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நாம் 3 உண்மைகளை சிந்தித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் என்பது அவர்தான் மாம்சத்திலே வந்த தேவன். அவர் தன்னுடைய உயிர்த்தெழுதல் மூலமாக தான் தேவனுடைய குமாரன் என்பதை வெளிப்படையாக நிரூபித்திருக்கிறார். 2வது, அவர்தான் மனிதனை ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடியவர். அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்திருக்கிறபடினால் மரணத்தை குறித்ததான பயம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. அந்த மரண பயத்திலிருந்து மனிதர்களை மீட்டெடுக்கக்கூடியவர் அவர் மட்டுமே. அது மாத்திரமல்ல, அவர் மரண பயத்திலிருந்து விடுதலை தருகிறபடினால் மனிதனுடைய உச்ச பிரச்சனையாக மரணத்திற்கே அவர் தீர்வாக இருக்கிறபடினால் மனிதனுடைய சகல பிரச்சனைகளுக்கு தீர்வை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே தர முடிகிறது. 3வது, அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறபடினால் மறு வாழ்வு என்று ஒன்று இருக்கிறதுங்கிறதான உண்மை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மரணத்தோடு மனிதனுடைய வாழ்க்கை என்னாக போவதில்லை, முடிய போவதில்லை. மறுமையிலே அவளுக்கு நித்திய வாழ்வோ அல்லது நித்திய ஆக்கினையோ உண்டு என்பது வெளிப்படுத்தப்பட்டு நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிற நாம் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்பதை மாத்திரமல்ல,
இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து எனக்கு சாவு எனக்கு ஆதாயம், இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லத்தக்கதாக நீங்கள் கிறிஸ்துவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் அர்ப்பணிச்சிருக்கணும். யார் சொல்ல முடியும் சாவு எனக்கு ஆதாயம் என்று? கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லக்கூடியவர்கள். நான் என்னால் அல்ல, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார், அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார், இனி நான் அவருக்கென்று வாழ்வேன் என்று ஒப்பு கொடுத்திருக்கிறவன் நான். அவனுக்குள்ளாக யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஜீவனாய் இருந்தால் அவன் மரித்தாலும் என்ன பண்ணுவான்? பிழைப்பான். நீங்க இயேசு கிறிஸ்துவ கடவுளே கடவுளே என்று கும்பிடுவதல்ல, அவருக்கென்று வாழுவேன் என்று உங்களை என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். அதுதான் அர்ப்பணிப்பு. விசுவாசம் என்பது என்னது? அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பது, அறிக்கை செய்வதல்ல. இந்த ரேடியோ செட்டெல்லாம் அறிக்கை செய்து இயேசுவே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறது, அது பரலோகத்துக்கெல்லாம் என்ன ஆகாது, வராது. ஏன்னா அது அவன் சொல்றது மட்டும்தான். ஆனால் நாம் அவருக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு தான் இயேசு ஜீவனா இருக்கிறார். மூன்றாவதாக அவருடைய உயிர்த்தெழுதல் என்பது நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது. மறு வாழ்க்கை உண்டு. அஞ்ஞானிகளைப் போல நாம் புசிப்போம் நாளைக்கு சாவோம் என்று எண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நாம் இம்மைக்காக வாழவில்லை, மறுமைக்காக வாழுகிறோம். இம்மைக்காக மாத்திரம் வாழுகிறோம். அந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். இதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக சொல்லப்படுகிறவர்களே. 1 கொரிந்தியர் 15ஆவது அதிகாரம் 19ஆம் வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்து மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். ஆண்டவரை இம்மைக்காக மாத்திரம் நம்மள, மறுமை என்று ஒன்று இருக்கிறது, உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இருக்கிறது. அதற்காக இம்மையில நாம் என்ன பண்ணுகிறோம்? நம்புகிறோம். இம்மைக்காகவும் நம்பலாம். இந்த உலகத்தில் செழிப்பாக வாழ்வதற்கு, கடவுளை சார்ந்து வாழ்வதற்கு, தேவைகளை சந்திப்பதற்கு நாம் வாழலாம். ஆனால் அதற்காக மட்டும் நாம் வெல்லக்கூடாது, வாழக்கூடாது. அல்டிமேட் என்பது மறு வாழ்வுக்காக நாம் என்ன பண்ணுகிறோம்? வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். செபிக்கலாம். கிருபையும் இரக்கமுதான எங்கள் பரலோக பிதாவே, எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய உயிர்த்தெழுதல் எங்களுக்கு பலமாய் நிரூபிக்கிற இந்த 3 உண்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, மாம்சத்திலே வெளிப்பட்ட எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மரணவரியந்த நாங்கள் பின்பற்றி ஜீவிக்க, அவருக்கு நாங்கள் விசுவாசித்து நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வடியாக நாங்கள் ஜீவிக்கிறோம். எங்களுடைய மரணத்தை நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்கள் யாவருக்கும் தந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் மரணத்தினுடைய அதிகாரியை ஜெயித்த கிறிஸ்துவை விசுவாசிக்கிறபடினால் இந்த உலகத்தினுடைய சகல பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதுமானவர்களால நம்பிக்கையோடு ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்கிறார். ஒன்றாவதாக ஆண்டவரே, இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடியவில்லை என்பதை அவர் மரித்து உயிர்த்தெழுந்தபடியால் நாங்கள் அறிந்திருக்கிறோம். மரணத்திற்கு பின்பு நித்திய வாழ்வும் நித்திய தண்டனையும் நிச்சயம் என்பதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றி நித்திய வாழ்வுக்குள் செல்ல எங்களுக்கு உதவி செய்வடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒரு இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல எங்களுடைய தகுதியோ தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. தேவன் கொடுத்த சபாத்தை ஒரு பகிர்ந்து கொள்வோம்.